சிஎஸ்கே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தரமான பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பிளேயர்ஸ் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக நம்மளோட ஆஷ் அண்ணா ரவிச்சந்திரன் அஸ்வினை பார்த்தீங்கன்னா 9.75 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்ஆரும் சிஎஸ்கேவும் பயங்கரமான பிட்டிங் வாரில் இருந்தாங்க. சிஎஸ்கே என்னடா நீங்கள் நாங்கள் வந்து விட்டவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ டிலே பண்ணி தூக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க டக்குன்னு தூக்கி 9.75 crores பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் நம்மளோட பழைய ஓஜி பிளேயர்ஸுங்க, டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ டெவான் கான்வேவை 6.25 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க, நாட் ஆர்டிஎம். அண்ட் ரச்சின் ரவீந்திராவை பார்த்தீங்கன்னா 4 crores ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு தரமான ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி 3.4 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ 2 பிளேயர்ஸுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ராகுல் திரிபாதி சிஎஸ்கே எக்ஸ்பெக்டட் பிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன், நம்ம வந்து சிஎஸ்கே வந்து அதாவது சிஎஸ்கேவோட சூப்பர் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதை பற்றின ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணப்போ அதில் வந்து நான் ராகுல் திரிபாதி அண்ட் அஸ்வின் 2 பேருமே எடுத்திருப்பேன். அதே மாதிரி இப்போ சிஎஸ்கே வந்து 2 பிளேயர்ஸுமே வந்து தட்டி தூக்கிருக்காங்க ஆப்ஷனில். திரும்ப ஆஷனாவை சிஎஸ்கே கலர்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா கடைசியாக 2015 தான் அஸ்வின் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ கரெக்டாக ஒரு டெக்கேட் கழிச்சு 2025 திரும்ப வந்து ஆஷ் அண்ணாவை நம்ம சிஎஸ்கேட ஜெர்சியில் சேப்பாக்கில் பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீலிங்காக தாங்க இருக்குது. நான் வந்து கத்தி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே 4 பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின் அண்ட் நம்மளோட ராகுல் திரிபாதி 3.4 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேட டாப் ஆர்டர் இப்போ செட்டில்டு நம்ம கண்டிப்பாகவே சொல்றாங்க. ஸோ ருத்ராஜ், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் டூபே. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, கப்பு நமக்கு தாங்க, வேற யாருக்கும் கிடையாது. அவ்வளோதான், தரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் ஆக்ஷனு, இன்னும் நிறையா பிக்ஸ் வந்துட்டே இருக்கும்.